இன்னைக்கு நம்ம கூட ரவுத்ரா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக்ல, பழைய டாபிக் தான் இருந்தாலும் நம்ம புதுசா பேசுவோமே அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ஃபெமினிசம். ஓகே, வணக்கம். ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம் அப்படின்றது எல்லா ஜெண்டருக்கும் எல்லா செக்ஷுவாலிட்டிக்கும் இடையில கட்டப்பட்டிருக்க இவன் மேலே கீழே இதை பண்ணலாம்ன்ற எல்லா விஷயங்களையும் தகடு தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு பேசுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி. அவ்வளோதான், ஈக்குவாலிட்டி பிட்வீன் எவ்ரி செக்ஷுவாலிட்டி எவ்ரி ஜெண்டர். சரி, ஓகே. இப்போ நான் எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருக்கு. நான் ஒரு சிற்றூர்லேருந்து வரேன், கூடிய ஒரு பையன். இப்போ நான் இந்த சோஷியல் மீடியாவில் தான் இந்த ஃபெமினிசம்னா என்ன, எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத இந்த ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ ஏதோ ஒரு வீடியோவில் நல்லா படித்த ஒரு ஆணோ இல்லை நல்லா படித்த ஒரு பெண்ணோ, ஆனால் அவங்களோட பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலிருந்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற ஃபெமினிசமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் ரேஷன் கடையில் போயிட்டு நிற்கும்போது அந்த க்யூவில் சில பெண்கள் நிற்பாங்கள்ல, அவங்கள பற்றியோ இல்லை ரோடு ஓரமாக ஒரு ஆயா கடை போட்டிருக்கோம், அந்த ஆயாவை பற்றியோ இல்லை என் வீட்டுக்குள்ளே இருக்க எங்கள் அம்மாவோ என் பாட்டியோ என் தங்கச்சியவோ கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான தரவுகளோ அவங்க பேசக்கூடிய விஷயத்தில் இவங்க எல்லாரையும் நான் சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க பேசக்கூடிய கருத்துக்களை ஒரு முகாந்திரமே இருக்க மாட்டேங்குது. இது எதனால எனக்கு அப்படி இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆன்லைனில் ஃபெமினிசம் பேசுகிறவங்க கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று என்னென்னா, இப்போ ஒரு கல்ச்சருக்கு பிக்னிக்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது எவனையும் பாதிச்சிடக்கூடாது, அந்த பாயிண்ட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதுனால ஃபெமினிசம் பேசுகிறப்பா அப்படின்னு பொண்ணுங்களே கூட சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபெமினிசம்ன்றது விமன் எம்பவர்மெண்ட், அதுவும் இந்தந்த விஷயங்களில் எம்பவர்டாக இருக்கணும், மற்றபடி கேஸ்ட்டை பற்றி பேசிடக்கூடாது, தன்னோட மதத்தை பற்றி பேசிடக்கூடாது, அப்புறமா தன்னோட இனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறைன்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா. பொண்ணா தன்னோட புருஷனை இன்னொருத்த வீட்டுக்கு சுமந்துட்டு போய் அவன் கேட்பான். ஒரு ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிங்கன்னா தெரியும். என்னன்னா, அவ புருஷன் கேட்பான், அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், தொழுநோய் இருக்கும், அந்த பொம்பளை கூடையில் வச்சு சுமந்துக்கிட்டு போவான். அப்போ உள்ள இருக்கப்போ அந்த ஆம்பளை கேட்பான், என்ன நாளைக்கு இந்த பரத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னை விட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்பான். உடனே இந்த அம்மா சுமந்து கொண்டு போய் அந்த பரத்தை வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. இப்போ நான் நினைக்கிற ஃபெமினிசம் அப்படின்றது என்னன்னா, இப்படி கொண்டு போய் விட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கை தட்டுறாங்க இல்லை, இது ஒரு மடத்தணும், சுத்த மடத்தணும். இவங்க பேசுகிற ஃபெமினிசம் அந்த பரத்தைக்கா இருக்கும். ஏன் அவள் அப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படின்றதையும் பேசணும். இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் இப்படிதான் ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் ஏமாத்துறாங்க, அடுத்தவங்க அந்த ஹஸ்பண்ட் போனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றது தான் ஃபெமினிசம், அதுதான் சூப்பரா, அதுதான் எம்பவர்மெண்ட்டான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் பேச வேண்டிய ஃபெமினிசம் இந்த பொண்ணுக்கானதாகவும் இருக்கணும், அங்கே பரத்தி ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா, அவளோட எக்கனாமிக்கை பற்றியும் நீ பேசணும், ஏன் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பற்றியும் பேசணும். ஸோ இன்றைக்குமே அது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்க அம்மா அக்கா தங்கச்சியிலேருந்து தான் அந்த ஃபெமினிசம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபெமினிசம்ன்றது பொண்ணுங்க மட்டும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க தம்பி இருக்காங்கல்ல, தின்னத்தட்ட கழுவுடா, இதை பண்ணுடா அப்படின்னு அவனுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த இடத்துல இருந்தால் ஆரம்பிக்குமே தவிர சும்மா ஆன்லைனில் நான் இதை பண்ணிட்டேன் உடனே ஃபெமினிசம் அப்படின்னு பேசுறது ரொம்ப நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஃபெமினிசம் அப்படின்றது ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கும், எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக சாதி மதம் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முரண்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் நான் என் கேள்வியே எதனால் இது வந்துச்சுன்னா, அந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், எதுவுமே என் சார்ந்து நான் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள், ஈவன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், அவங்க யாரை கூடயுமே நான் கனெக்ட் பண்ணி வச்சு இவங்க பேசுகிற கருத்தை நான் கனெக்ட் பண்ணி வச்சு, இந்த இடத்துல ஏன்னா இவங்க பேசுறது என்னன்னு எனக்கு புரிஞ்சாதான் நான் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்க பேசுற மொழியே என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல, அப்புறம் எங்கேருந்து நான் சரியா தான் நடந்துக்கிறேனா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு. நான் கேள்வி கேட்டேன். ஓகே, அது நம்ம பொதுவாகவே இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஈவன் டிரான்ஸ் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு மாதிரி நான் கொஞ்சம் கிளாஸாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக மொழியோ இல்லை டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். சில டேர்ம்ஸ் நமக்கே புரியாது, இந்த டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால்
அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் அது இதுலேருந்து அதோட பேஸ்லேருந்து டீச் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கும். அப்படி இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் டீச் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது, நான் எதுவுமே ரெடி கிடையாதுங்க, ஆனால் நான் ஃபெமினிசம் பேசுவேன், நான் பேசுறது உனக்கு புரியும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நீ பேசுறதே எனக்கு புரியல. அப்புறம் இவ்வளோ சோசியல் மீடியா ஆக்சஸ் இருந்தும் நான் இதை லேர்ன் பண்ணி என்கிட்ட இருக்க விஷயத்தை அன்லேர்ன் பண்ணிக்க நான் தயாரா இல்லை அப்படின்னு நீ பேசுறீங்க. அறிவு மயிரி இருக்கா? கரெக்டாக கேட்கலாம் அதை. ஏன்னா இப்போ சிலர் வந்து ரொம்ப ரொம்ப பிளைண்ட் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னன்னா ஃபோன் இருக்குல்ல, கற்றுக்கலாம்ல அப்படின்னா அந்த ஒவ்வொரு டேர்முக்கும் நான் மீனிங் எடுத்து உன்னோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா எளிய மக்களுக்கும் நம்ம பார்க்குற விஷயத்த ஆக்சுவலி மொழின்றதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நான் சொல்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு புரியணுன்றதான். அதையே நான் வந்து சூப்பராக இப்படி பேசினேன், இப்படி தான் பேசுவேன், அதுவும் வந்து என் வேர்ட்ஸ் வந்து இவ்வளோ பாஷாக தான் இருக்கும், அந்த வேர்ட்ஸை நீ போய் தேடி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என் வீடியோ வந்து பாருன்னு சொல்கிறதெல்லாம் எலைட்டுத்தமாக. நான் வந்து இப்போ மேபி மொழி லாங்குவேஜ் எனக்கு புரியலன்னு சொன்னது வந்து நீ தூய தமிழ்ல வந்து பேசினாதான் எனக்கு புரியும்லாம் நான் சொல்லலை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா சிம்பிள் இங்கிலீஷில் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி கூட அவன் பேச மாட்டான். தேடி பிடிச்சி எங்கேயோ இருந்து ஒரு டேர்மை எடுத்துட்டு வந்து அந்த வார்த்தையே எனக்கு அதுதான் அப்பதான் புதுசா இருக்கும். அது எனக்கு புரியுற மாதிரி கூட அவன் சொல்ல மாட்டான். இல்ல அதுதான் சொல்றேன். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளா இருந்தா அந்த வார்த்தைகளுக்கான பொருளை நான் சொல்லுவேன். எவனாவது என் கேள்வி கேட்டா கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன், பேஸ்ல இருந்து பேசுவேன், பாம்பர மக்களுக்காக பேசுவேன்னா நீ பேசு, இல்லைன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரா இருந்தாலும் சொல்லி. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ஆண்கள் வந்து ஃபெமினிசம் பேசுறாங்க, நம்ம இங்க இருக்கக்கூடிய நாங்களுமே பேசுறோம், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா சில பேர் வந்து நாங்க பேசுறதுலாம் உண்மையிலே ஃபெமினிசம் தானா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. நாங்க பேசுறதையும் பார்த்துருக்கீங்க, சோசியல் மீடியாலையும் பாக்குறீங்க, நாங்களாம் பேசுறதெல்லாம் உண்மையிலே ஃபெமினிசம் தானா அப்படின்னு கேட்குறேன், பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலி ஃபெமினிசம்ன்றது பெண்கள் மட்டும் தான் பேசணும்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே பேசணும். ஏன்னா அது எல்லா ஜெண்டர்களுக்கானது, எல்லா செக்ஷுவாலிட்டிக்கானது. ஆனால் எப்போ வந்து அது எனக்கு வந்து முரணாக தெரியுது அப்படின்னா, சிலர்லாம் வந்து கேட்பாங்க, நான் ஒரு மேன், நீங்கள் வந்து நான் இப்போ ஃபெமினிசம் பேசுகிறேன், அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், நீ அப்போ ஒரு ஆம்பளை தான், நீ அப்போ ஒரு மேன் தான், நீ அப்பவும் வந்து எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட்டு தான், நீ அப்பவும் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா அந்த எஸ் ஆல் மென் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எஸ் ஆல் மென்ல நீ ஒருத்தன் தான். ஏன்னா நீ என்றைக்குமே எனக்கு பாதுகாவலாம் இருக்க மாட்டேன். இவ்வளோ நாள் வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இதை சாப்பிடு, இது இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு நான் ஃபெமினிசம் பேசுகிறேன்ற பேர் வழியில் நான் ஃபெமினிசம் பேசுகிறேங்க, நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் உங்கள் காஸ்டியூமை சரி பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபுட்டு இதை வந்து மாற்றிக்கோங்க, ஏன் வந்து நீங்கள் பீஃப் சாப்பிட்டுட்டு தான் ஃபெமினிசம் பேசணும், இப்படியெல்லாம் வந்து மடத்தனமாக கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபெமினிசம்ன்றது என்னோட ரைட் எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன போட்டுக்கிறேன்றது, இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஊற்றிக்கிட்டு இருக்குன்னா என்னால் ஷார்ட்ஸ் போட்டால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டு தான் சுற்ற முடியும், நான் ஷார்ட்ஸ் போட்டு தான் என் வீட்டில் இருக்க முடியும், ஷார்ட்ஸ் போட்டு தான் கிடைக்க முடியும். நீ ஏன் ஷார்ட்ஸ் போட்டு ஃபெமினிசம் பேசுகிற, அப்போ ஷார்ட்ஸ் போடுறதுக்காக தான் நீ ஃபெமினிசம் பேசுறியான்னு கேட்டால் அப்படி இல்லை. என்ன மாதிரியே எவனுக்கு யார் யாருக்கு எது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எனக்கு வந்து கிராஸ் ட்ரெஸ் பண்ணிக்க தான் பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணிக்கிறதுக்கோ, இந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை மட்டும் செய்யறதுக்கும், எதை விரும்பலையோ அதுக்கு நோ சொல்கிறதுக்கும் ரைட் இருக்குன்னு பேசுறது தான் ஃபெமினிசம்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பேசினா தான் நான் ஃபெமினிசம் நான் ஏற்றுப்பேன், எவனாவது உங்ககிட்ட வந்து சொன்னான்னா சப்புன்னு அடிச்சு நீ பேசாமல் போ, நீ ஒரு மயில் பேச வேண்டாம் கிளம்புன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா இருங்கடா, நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி தான். சரி, இல்லை இப்போ வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ வந்து இப்போ ரொம்ப பேசிக்காக என் வீட்டில் இருந்து நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து சேம் கேஸ்டில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சேம் ஒரே அந்த கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, அவங்க வைக்கிற எல்லா கட்டமைப்புகளையும் ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாடியை வந்து லைஃப் லாங் அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கழட்ட மாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாலும், கணவன் வந்து அடித்தாலும் பிடிச்சாலும் என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நிற்கிறாங்கன்னா, அது எல்லாத்தையும் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்திருந்தேன்னா நானும் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல லைஃப்பில் இருந்திருக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக என் கேஸ்லேயே அவன் வந்து நல்லா படிச்சிருக்கானோ அவனை பற்றி கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் நான் அது பேசுறதுக்கு வரலையே. ஃபெமினிசம்ன்றது என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்பாடா நான் பீரியட்ஸ் ஆகி படுத்துனாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான், எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து இன்னைக்கு குரு பூஜை பண்ணுறேன்னா அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு இத்தனை பேர் இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதை விட்டுட்டு
எது பேசப்படணும் அப்படின்னா, உன் சாதின்றது அட் த மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆம்பளைகளுக்கு வசதியாகவும் பெண்களை அடக்கிறதுக்காகவும் தான் பயன்படுது. பெண்களை இன்னைக்கு வரைக்கும் தன்னோட குழந்தைய, அதாவது தன்னோட சாதியோட அந்த கவுண்ட் இருக்குல்ல, பாப்புலேஷனை பெருக்கிறதுக்கான டூலாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் மதத்துக்கும். எந்த மதமும் எந்த ஆணுக்கும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சட்டம் போடுறதே கிடையாது. அப்படி போட்டாலுமே கூட அவனை கம்ஃபர்டபுளாகவும் பொண்ணை அடிமையாக வச்சுக்கிறது தான் அவன் போடுது. எந்த மதமும் வந்து இங்கே வந்து ஒரு ஆணுக்கு வந்து அவன் ஒரு தடவை வந்து இது மாதிரி அவனோட ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து மேஸ்டிபேட் பண்ணிட்டான்னா அவன் கருப்பு போயிடுதுன்னு பேசுறது கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாவே வந்து அது தோஷம்னு பேசுகிற அளவுக்கு இங்கே மதங்கள் இருந்துட்டு இருக்கு. சாதிகளுமே அப்படிதான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அதனால அதே மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் தூக்கிப்படுது. நீ வந்து மொழின்னு வந்தா கூட நான் தான் சொல்லுவேன். பரத்தைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பத்தினி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மலடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, விதவைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் உங்க மொழியில என்ன வார்த்தை வச்சிருக்கீங்க? என்கிட்ட கேக்குறீங்களா? கேட்கிறேன், பொதுவாக கேட்கிறேன். இந்த வார்த்தையை தான் நான் இங்க பொதுவாக இப்படி தானே பேசுவாங்க, இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கேட்குறேன். நீ மதம் சார்ந்து தன்னுடைய மொழி சார்ந்து எந்த விதத்துலையுமே எந்த விதத்துல இருக்கக்கூடிய அடக்குமுறைகளையுமே நான் கேள்வி கேட்க மாட்டேன். வீட்டுக்குள்ள சப்பானி மாதிரி போட்டு உட்காந்துக்கிட்டு நான் வந்து எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆளை வச்சுட்டு எல்லாமே எனக்கு இருக்குங்க. எனக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் இதெல்லாம் கேள்வி கேட்டேன் நான் அடிச்சு கொண்டுருவான்னா நான் வந்து அதனால இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ஃபெமினிசம் பேசுவேன். அதை நீ ஃபெமினிசம்னு ஏற்றுக்கோன்னு எவனாவது யார் வந்தாலும் நான் அடிக்க தான் செய்வேன். ஏன்னா இங்க நமக்கு தேவை வந்து உன் கம்ஃபர்ட் ஜோன்ன்றது இல்லை. நீ விருப்பப்பட்டிருப்பல்ல, நீ ஒன்று ஆசைப்பட்டிருப்பல்ல, அதுக்கு வந்து இப்போ ஈவன் என் ஹஸ்பண்ட் இருக்கான்னா, என் ஹஸ்பண்ட் என்னை தொடர்றது எனக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துல நான் நோ சொல்லுவேன்னா எனக்கு அடி விழுவும், அவன் என்னை அடிச்சிருவான், அவன் கொன்றுவான்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்ற. இது வேண்டாம். டொமஸ்டிக் அபியூஸ் தானே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு பாருங்க, டொமஸ்டிக் அபியூஸ்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா இன்னைக்கு நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு, நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஹெல்ப்லைன்ல இருந்து போகக்கூடிய பெண்களோட நிலை என்ன அப்படின்றது ஒவ்வொரு ஹோம்லையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து எல்லா ஹெல்ப்லைனும் அப்படி இருக்குன்னு சொல்லல. சில ஹெல்ப்லைன்ல பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கூட்டிட்டு போய் வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்கான பிளேசஸ் இருக்கே தவிர அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு சுத்துற ஆண்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? அப்படியே எவ்வளவு வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டா நான் விக்டிம் கார்டை தூக்குறேன்னா, ஆமா எங்க விக்டிம், நான் அப்ப விக்டிம் கார்டை தானே தூக்க முடியும். நான் வந்து கொலை பண்ணட்டுமா? அப்ப நான் வந்து நம்ம இவங்கள மாதிரி ஒரு விமன் அவங்களை ரேப் பண்ண அத்தனை மணியும் கொண்டாங்க. அப்படி போய் ஒவ்வொரு பொண்ணும் கொல்லணும்னா இங்க பாதி பாப்புலேஷன் இருக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து we are facing abuses. எத்தனை ஆம்பளைங்க எங்க கிட்ட தப்பா நடக்கிறாங்க. உங்க வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட யோசிச்சு பாருங்க. ஒரு இந்தியாவோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல பாதி பொண்ணுங்க கிட்ட போய் நீங்க இப்ப கேட்டீங்கன்னா, ஒரு 20 இருந்து 25 வயசுல இருக்க பொண்ணுங்க கிட்டே போய் கேட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபியூஸ் நடந்திருக்கான்னு கேட்டா அவ இல்லைன்னு சொன்னா வா சூப்பர், நீ ஒரு நல்ல இது என்ஜாய் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்படுற நிலைமையில தான் நம்ம இருக்குமே தவிர முக்காவாசி பேரு எனக்கும் நடந்திருக்குடி அப்படின்னு சொல்ற நிலைமையில தான், எனக்கும் நடந்திருக்குடான்னு சொல்லக்கூடிய பசங்களுமே கூட அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட பேசினதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்க இவங்க பேசக்கூடிய மொழியில பிரச்சனை இருக்குன்ற எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அது சரியா தப்பா அப்படிங்கிறதையும் இப்போ உண்மையிலே நாங்களாம் பேசுறது ஃபெமினிசம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஆனால் அதை மட்டும் நீங்கள் சொல்லாம கடந்து போயிருக்கீங்க. அது மட்டும் பதில் சொல்லுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க பேசுறது ஃபெமினிசம் தான், ஆனா ஃபெமினிசத்தை உங்களுக்கு எது வசதியோ அதை மட்டும் பேசாம எல்லாருக்குமானதா இருக்குதான்னு பார்த்து பேசுறது தான் ஃபெமினிசம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வச்சிருக்க அந்த கட்டமைப்புகளை அப்படியே பத்திரப்படுத்துறதுக்காக ஃபெமினிசத்தையும் ஒரு டூலா யூஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.